இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள், நாங்களும் சுகமாக இருக்கின்றோம். தள்ளிவிடாதீர்கள், கேட்டு பாருங்கள். பிடித்திருந்தால், புரிந்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கேயோ ஒருவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். சுதவு குரான், இதிலிருந்து சில கருத்துக்களை இஸ்லாமிய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். நான் ஒரு துறவியாக குரானை ஓரளவு படித்திருக்கின்றேன். முகமது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றை புரிந்திருக்கின்றேன். பௌத்த தர்மத்தை படித்திருக்கின்றேன். பைபிளையும் படித்திருக்கின்றேன். பகவத்கீதையும் படித்திருக்கின்றேன். படித்ததால் மதம் கடந்து மனிதநேயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையால் குரானிலே உள்ள சில கருத்துக்களையும் பேசுவதற்கு எனக்கும் உரிமை இருக்கின்றது. காரணம், பல இஸ்லாமிய உறவுகள் என்னோடு பயணிக்கின்றார்கள். ரமலான் நோன்பு காலம் ஆரம்பித்து நாட்கள் கடந்து கொண்டு போய்கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே பல பேரை பார்க்கின்றேன், பல பேரை சந்தித்தேன். ஆனால் இஸ்லாம் என்ற போர்வையில் முகமது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை புரிந்து நடக்காமல் இஸ்லாம் என்ற போர்வையில் சில பேர் வாழுகின்றார்கள். அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் போது இறைவனுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்காது என்று நான் நினைக்கின்றேன். சொர்க்கத்தின் வாசல் கூட அவர்களுக்கு கண்முன் தெரியாமல் போய்விடும். காரணம், நோன்பு என்றால் என்ன? அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு என்றால் என்ன? ரமலான் மாதம் என்றால் என்ன? நோன்பு என்றால் என்ன? எதற்காக நோன்பு வைக்க வேண்டும்? எதற்காக நோன்பு கடைபிடிக்க வேண்டும்? யோசிக்க வேண்டும் அல்லவா? நோன்பு எல்லாருக்கும் பிடிக்கலாம். காலையிலிருந்து மாலை வரை யார் வேணாலும் சாப்பிடாமல் இருக்கலாம், தண்ணீர் குடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நோன்பு என்னால் என்ன என்று எல்லாரோடையும் புரிந்து கொள்ள முடியாது அல்லவா? ஆனால் இந்த நாட்களிலே இஸ்லாம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய சில தனவந்தர்களை காணக்கூடியதாக இருந்தது. சில மௌலவிமார்கள், உலமாக்களை காணக்கூடியதாக இருந்தது. இவர்களை பார்க்கும் போது நான் யோசித்தேன், எதற்காக வேஷம் போடுகிறார்கள்? காரணம், இந்த நோன்பு காலத்திலே எவ்வளவு தூரத்துக்கு பொறுமையை ஒரு பிரதான அம்சமாக கடைபிடித்தீர்கள்? பொறுமை எத்தனை பேர் பிரதான அம்சமாக கடைபிடித்தீர்கள்? அதே போல் நோன்பு என்பது காலையிலிருந்து மாலை வரை உணவு அருந்தாமல் சாப்பிடாமல் இருந்துவிட்டு இரவு பூராக விருந்து போடுவதா? இரவு பூராக விருந்து வைப்பதா? இரவு பூராக வாய்க்கு ருசியாக சாப்பிடுவதா? கிடையாது. நோன்பு என்பது இறைவனுக்காக. உங்களுடைய இறைவனை நம்பி நோன்பு வைக்கின்றீர்கள். நோன்பு பிடித்து பசியை உணர்ந்து மற்றவர்களுடைய பசியை போக்க வேண்டும். நோன்பு காலங்களில் நாங்கள் குறைவாக சாப்பிட்டு இல்லாதவர்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும். நாங்கள் வாய்க்கு ருசியாக சாப்பிடுவதை விட வாய்க்கு ருசியாக சாப்பிட இல்லாதவர்களுக்கு இந்த நோன்பு காலத்திலே வாய்க்கு ருசியாக சாப்பாடு கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் கொடுத்தீர்கள்? யோசித்து பாருங்கள். ரமலான் நோன்பு காலத்தில் கோபம் நிறைந்த நோன்பு, அகராதி நிறைந்த நோன்பு, அதிகாரம் நிறைந்த நோன்பு, மற்றவர்களை புண்படுத்தி வாழக்கூடிய நோன்பு, மற்றவர்களை அடிமைப்படுத்தி வாழ்வதனூடாக ஒரு நோன்பு, மற்றவர்களை துச்சப்படுத்தி நோன்பு, மனிதனை மனிதனாக மதிக்காமல் நோன்பு கடைபிடிப்பது, அடுத்தவர்களின் பசியை புரிந்து கொள்ளாமல் நோன்பு கடைபிடிப்பது, அடுத்தவர்களின் நோயை பற்றி தெரிந்து கொள்ளாமல் நோன்பு பிடிப்பது. இப்படி இருக்கின்றார்கள், நான் சந்தித்தேன். கூடவே கூடாது. அப்ப இவர்களுடைய இறுதி சொர்க்கமா நரகமா? யாரை ஏமாத்துகிறார்கள்? நீங்கள் எங்களை ஏமாத்தலாம், நீங்கள் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளலாம். ஆனால்
எமக்கு மேலே இறைவன் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து நாம் தப்ப முடியுமா? முடியாது. தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளே, இதில் சில வேளை நீங்கள் கமெண்ட்டுகள் எழுதலாம், நீ குரானை படித்தீரா, இஸ்லாமத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும், ஏன் இஸ்லாமியர்களை பற்றி பேசுகின்றாய்? நான் பேசுவேன், எனக்கு உரிமை இருக்கின்றது. அதை கேள்வி கேட்பதற்கு உமக்கு என்ன உரிமை இருக்கின்றது? இப்படிதான் கேட்க வேண்டும். காரணம், நான் ஒரு துறவி, எல்லா மார்க்கத்தையும் படிக்க வேண்டும். இஸ்லாம் என்பது என்ன? முகம்மது நபி அவர்கள் போதித்த தர்மம் இஸ்லாமியர்களுக்கா? அல்ல. இறைவனுடைய வார்த்தைகள் இஸ்லாமியர்களுக்கா? அல்ல. இறைவன் ஒருவன் உலகத்தில் அனைவருக்கும். இஸ்லாம் என்பது இஸ்லாத்துக்காக போதித்தது அல்ல, உலகத்திலே வாழுகின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் போதித்தது. அதை புரிந்து கொள்ளுங்கள். பொறுமையை கடைபிடிங்கள். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையோடு பயணியுங்கள். மற்றவர்களுடைய பசியை உணர்ந்து நோன்பு கடைபிடியுங்கள். மற்றவர்களை மதித்து நோன்பு கடைபிடியுங்கள். மற்றவர்களை பாதுகாத்து நோன்பு கடைபிடியுங்கள். அதிகமாக இந்த உலகத்தில் வாழுகின்ற இஸ்லாமிய தனவந்தர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் தான தர்மம் செய்யவில்லை என்றால் எந்த காலகட்டத்தில் நீங்கள் தான தர்மம் செய்ய போகின்றீர்கள்? உங்களிடம் வேலை செய்பவர்கள், தொழிலாளிகள் எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள். நோன்பு காலங்களிலே அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். அவர்களுக்கு வீடு இல்லா வீடு கட்டி கொடுங்க. உங்களிடம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எவ்வளவோ பேர் கஷ்டத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களால் தான் நீங்கள் தனவந்தராக ஆகிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவர்களுடைய ஒவ்வொரு வியர்வையும் உங்கள் கல்லாப்பட்டியில் பணமாக வந்து சேர்ந்தது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் தூக்கம் முடித்தது உங்களை நிம்மதியாக தூங்க வைப்பதற்கு. புரிந்து கொள்ளுங்கள். 5 வேளை தொழுதால் மட்டும் போதாது. 5 வேளை எதற்கு தொழுகின்றேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். குரானை மனபாடம் செய்தால் மட்டும் போதாது. இதற்கு உள்ளே என்ன எழுதப்பட்டிருக்கின்றது, என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, சற்று யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் உட்கார்ந்து தியானம் செய்து உங்களை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ரமலான் மாதத்திலே நோன்பு கடைபிடிக்கும் காலகட்டத்திலே நான் நோன்பை எப்படி கடைபிடித்தேன்? நோன்பு எதற்கு பிடித்தேன்? முகமது நபி அவர்கள் சொல்லியது போல் நான் மனிதனாக இருக்கின்றன. என்னை நான் புனிதனாக்கி கொண்டேனா? நான் செய்தது சரியா பிழையா? என் தொழிலாளர்களுக்கு நான் சரியான முறையில் இந்த நோன்பு காலத்திலே முடிந்த உதவிகளை நான் செய்தேனா? அவர்களை ஆறுதல் படுத்தினேனா? அவர்கள் மனம் சந்தோஷப்படும் நான் பேசினேனா? அவர்களுடைய பசியை போக்கினேனா? அவர்களுக்கு வஸ்திர தானம் செய்தேனா? அவர்கள் நோயிலே இருப்பார்கள், மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுத்தேனா? எவ்வளவு இருக்கின்றது. அவர்களை மதித்தனா? அன்பாக பேசினேனா? அரவணைத்து கொண்டேனா? ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அமர்ந்து யோசித்து பாருங்க. ரமலான் நோன்பு காலம் எப்படி ஆரம்பித்தேன், எப்படி முடிகின்றது என்று சொல்லி. இந்த 30 நாள் நீங்கள் நோன்பு கடைபிடித்து ரமலான் உங்களுடைய பெருநாள் வரும்போது நீங்கள் ஒரு தூய மனிதனாக மாற வேண்டும். எண்ணங்கள் மாற வேண்டும். உங்களுடைய குடும்பங்கள் மாற வேண்டும். பிள்ளைகளுடைய மனங்கள் மாற வேண்டும். பக்கத்து வீட்டு மக்களுடைய மனங்கள் மாற வேண்டும். மாபெரும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது மௌலைமார்கள், உலமாக்களுக்கு இதை இந்த மக்களுக்கு சரியான முறையில் எடுத்து சொல்லுவதற்கு. இதிலே எங்கேயும் எடுக்காதீர்கள். பௌத்தர்கள் அப்படி வாழுகின்றார்களா, இப்படி வாழுகின்றார்களா என்று. நான் பௌத்தத்தை பற்றி பேச வரவில்லை. சுத்தவு குரானை பற்றி பேசினேன். குரானை மனப்பாடம் செய்து படித்த இஸ்லாமிய உறவுகளோடு பேசினேன். ஆகையால் அன்பார்ந்த உறவுகளே, நிறைய இடங்களுக்கு வர வேண்டும், நிறைய விஷயங்களை பேச வேண்டும், நிறைய மதரசா பாடசாலைகளுக்கு வர வேண்டும், மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை பகிர வேண்டும், அவர்களை அறிவுபூர்வமாக யோசிக்க வைக்க வேண்டும், அவர்களினாலே எதிர்காலத்தில் நல்ல போதனைகளை வழங்கும் அளவுக்கு அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற பல எண்ணங்கள் இருக்கின்றது. அழைப்புதல் விடுத்தால் நாங்கள் வர தயாராக இருக்கின்றோம். இந்த 2026 இந்த ரமலான் மாதம் நோன்பை மிக சிறப்பாக அழகாக கடைபிடியுங்க. உங்களுக்கு தான் அதிலிருந்து நன்மை வரும். இறைவன் உங்களை பாதுகாப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும்.